ராமானுஜ பதாம்போஜ யுகலி யஸ்ய தீமதः பிராப்யம் ச பிராபகம் வந்தே பிரணதார்த்தி ஹரம் குரும் ஆத்ரேய ராமா வரஜ குரோஹோ பவுத்திரம் ததாஸ்ரயம் யாமுனாரிய குரோஹோ சூனு பக்தி சாரம் குரும் பஜே. பவிஷ்யோத்தர புராணத்தில் கிருஷ்ண க்ஷேத்திர மகாத்மியம் என்ற ஒரு அத்தியாயத்தில் ஜைமினி ரிஷி என்பவர் வியாசரிடம் கேட்கிறார். புண்டரீகபுரம் சித்திரக்கூடம் என்ற அழகான ஒரு திவ்ய தேசம் இருக்கிறது. அந்த திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கோவிந்தராஜன் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக எழுந்தருளி இருக்கிறான். சாத்விக விமானத்தின் அடியில் எழுந்தருளி இருக்கிறான். தில்லை மரங்கள் அடர்ந்த தில்லை காடுகள் அப்படி இருந்தக்கூடிய அந்த இடத்தில் எம்பெருமான் எப்படி வந்தான் என்று அங்கு எழுந்தருளி எல்லாருக்கும் அனுகிரகம் செய்தான். யாருக்கெல்லாம் அங்கே மோட்சங்கள் இவன் எம்பெருமான் கொடுத்தான். இப்படி என்று பல திவ்ய சரிதைகள் அடங்கிய இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானாகிய கோவிந்தராஜனது அருள் பார்வை யார் மேல் பட்டது என்று பல கேள்விகளை எல்லாம் கேட்கிறார் ஜைமினி மகரிஷி. அப்பொழுது வியாசர் சொல்கிறார், கோவிந்தராஜன் மகிமைகளெல்லாம் சொல்லி அந்த கோவிந்தராஜன் இருந்த இடமானது கிருஷ்ண க்ஷேத்திரம் என்று பெயர் பெற்றது, மிகவும் உன்னதமான திவ்ய தேசம் என்று எல்லா வைபவங்களையும் சொல்கிறார். அடியேன் மிக சுருக்கமாக இங்கு விண்ணப்பிக்கிறேன். மேருமலை அடியில் ஸ்ரீ கண்வ மகரிஷி எம்பெருமானை நோக்கி தபஸ் இருக்கிறார். இது கிருதயுகத்தில் நடக்கிறது. பொதுவாகவே முனிவர்கள் என்றால் மனனம் செய்பவர்கள் முனிவர்கள். அந்த மனசுல எப்பவும் பகவத் ஸ்மரணையில் இருந்து கொண்டு அதை தியானித்து கொண்டு பகவானது கல்யாண குணங்களை அவர்கள் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். எம்பெருமான் ஒரு லீலைகள் இருந்தால் அதை ஆனந்திக்கப்படுவார்கள். இப்படி பல விஷயங்களை நினைத்து 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 அவர்கள் ரிஷிகள் எல்லாருமே பொதுவாக தியானத்தில் ஈடுபடுவார்கள். அதை போல ஒரு சமயம் இவர் மேருமலை அடிவாரத்தில் ஸ்ரீ கண்வ மகரிஷி இப்படி தியானத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு பெருமாள் பிரத்யட்சமானார். ஏன்னா எல்லாவற்றையும் துறந்து விட்டு அவர்கள் எம்பெருமான் திருவடி ஒன்றுதான் என்று நினைத்து எல்லா ஆசாபாசங்களை எல்லாம் முற்றுட்டு அவர்கள் நினைக்கிறார்கள் இல்லையா. பெருமாள் உடனே பிரத்யட்சமாறார். அப்போ இந்த கண்வ மகரிஷி கேட்கிறார், எனக்கு மோட்சம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உடனே இப்போ பெருமாள் சொல்றார், ஸ்ரீமன் நாராயணன் சொல்றார், நீ நல்ல தியானம் பண்ணின, என்னை எப்பவும் நீ தியானத்திலேயே இருந்து கொண்டு அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாகா பரியுபாசத்தேன் கண்ணன் சொன்ன மாதிரி நீ வேற எந்த சிந்தையும் இல்லாம நீ என்னையே நினைச்சிருந்த, அதனால்தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். ஆனாலும் உனக்கு என்று இந்த கர்மா இன்னும் பாக்கி இருக்கு. ஏன்னா இந்த கர்மா கழிஞ்சாதான் நம்மளோட பிறவி கழியும். இந்த கர்மா கழிவதற்காகத்தான் நாம் இந்த தேகத்தை எடுத்துக்கொள்கிறோம். நம்முடைய முக்குணமயமாக சத்வ ரஜோ தமோ குணத்தினால் நமக்கு இந்த பிறவி ஏற்படுகிறது. அந்த கர்மாக்கள் எல்லாம் கழித்து விட்டாலே எம்பெருமான் நம்மை அனுகிரகம் செய்து விடுவான். அப்படி இல்லைன்னா இந்த சரணாகதி மார்க்கம்னு வரைச்ச அப்போ அந்த சரணாகதியில் நிஷ்டை அப்போ பண்ணா அப்போ உடனே எம்பெருமான் ஆட்கொண்டு விடுவான். ஆனால் பக்தி யோகம் என்று பண்ணா இந்த பக்தி யோகத்துல நம்மளோட கர்மாக்கள் எல்லாம் எந்தெந்த ஜென்மால கழியறதோ அது போனாதான் நமக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான். அப்போ இவர்களெல்லாம் அந்த சாதனை பக்தி யோகமாகிய சாதனைகளை வைத்துக்கொண்டு எம்பெருமானை அடைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்ப பெருமாள் என்ன சொல்றார், உனக்கு நிறைய கர்மா இருக்குப்பா, இந்த கர்மா எல்லாம் நீ கழிக்கணும்னா பல க்ஷேத்திரங்களுக்கு போ, பல க்ஷேத்திரங்கள்ல அங்கங்கு இருக்கக்கூடிய எம்பெருமான்களை எல்லாம் நீ சேவிக்க வேண்டும், அவர்களை ஆராதிக்க வேண்டும். எல்லாம் பண்ணிட்டும் அங்க இருக்கக்கூடிய நிறைய நதிகள்லாம் இருக்கும், திவ்ய நதிகள்லாம் இருக்கும். அந்த நதிகளிலையும் நீ ஸ்நானங்கள்லாம் முடிச்சுட்டு புண்ணிய நதிகள் எல்லாம் பார்த்துட்டு நீ என்ன பண்ற தெரியுமா, ஒரு சமயம் பிரம்மா என்ன பண்ணார், விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு அழகான ஒரு நகரத்தை உருவாக்கினார். நல்ல சதுர வடிவமான ஒரு நகரம். அந்த நகரம் அதற்கு பேர் என்ன தெரியுமா, புண்டரீகபுரம் என்று பேர். அங்க புண்டரீக புஷ்கரணி இருக்கு. அந்த புண்டரீக புஷ்கரன் நிறைய தாமரை புஷ்பங்கள் எல்லாம் இருக்கு. அங்கு போய் நீ இங்க எப்படி நீங்க தபஸ் பண்ணியோ அதே போல நீ என்னை அங்க நீ தபஸ் பண்ணிடு, நீ என்ன கேட்டியோ அதை நான் அங்கு உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றார். அப்ப நான் அங்க வரும்பொழுது எப்படி தெரியுமா வருவேன், என்னோட தேஜஸ் ஆனது எவ்வளவு தூரம் அந்த திவ்ய தேசத்துல வருதோ அந்த திவ்ய தேசம் வரைக்கும்
கிருஷ்ணக்ஷேத்திரம் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுடுறார். உடனே ஸ்ரீ கண்வ மகரிஷி எப்படி எம்பெருமான் இவருக்கு ஆக்ஞாபித்தாரோ அதன்படியே எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் சென்று எம்பெருமானை சேவிக்கிறார். எம்பெருமானை எல்லாம் சேவித்து விட்டு பல புண்ணிய நதிக்கெல்லாம் சென்று அங்க போய் எல்லாம் அந்த ஸ்நான பானங்கள் எல்லாம் முடித்து கொண்டு கடைசியில இந்த புண்டரீகபுரம் சித்திரக்கூட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த அழகாக நல்ல அப்படியே தில்லை காடுகளாக இருக்கக்கூடிய அந்த தில்லை க்ஷேத்திரத்திற்கு வருகிறார். அதே போலவே அங்கே அந்த புஷ்கரணியை பார்த்து இவருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அங்க மேருமலையில எப்படி தியானம் பண்ணாரோ அதை காட்டிலும் இன்னும் பல மடங்கு சிரத்தையோட இந்த எம்பெருமானை மனசில் ஆழ்த்தி கொண்டு எம்பெருமானுக்கு ஆராதனைகள் எல்லாம் செய்து கொண்டு எல்லா கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம் அப்படின்னா, நாம் நம்முடைய கர்மாக்களை விடவே கூடாது. நம்மளோட கடைசி மூச்சு இருக்கும் வரை நம்முடைய நித்திய கர்மாக்களை நாம் செய்து கொண்டேதான் இருக்கணும். நமக்கு ஸ்மரணம் இருக்கும் இல்லையோ, நமக்கு பசிக்கிறது, தூங்குறோம், இதெல்லாம் நாம் செய்கிறோம் இல்லையா? அதே போல நமக்கு என்று நல்ல கர்மாக்களை எல்லாம் சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு. இந்த சாஸ்திரம் தெரிஞ்சுட்டோம் தெரியலன்னா கூட கவலை இல்லை. அவரவர்கள் வீட்டில் அனுஷ்டானங்கள்ல பெரியவர்கள்லாம் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்தார்களோ அந்த காரியங்களை நாம் செய்து வந்தாலே பெரியவர்கள் அந்த வழக்கத்தை நமக்கு காட்டி கொடுப்பதே நம்மளுடைய இந்த உயர்வான இந்த நம்மளோட சம்பிரதாயம் இருக்கே, இதுதான் நமக்கு சாஸ்வதமானது. அதனால் அவர்கள் அனுஷ்டானத்தை காட்டி கொடுத்தபடியே நாமும் அதை பின்பற்றி இருக்க வேண்டும். அதனால கர்மாக்களை எக்காலத்திலும் நாம் விடவே கூடாது. இவர் தபஸ் இருந்தாலும் எம்பெருமானுக்கு ஆராதனைகள் எல்லாம் செய்து விட்டுதான் அவர் தபஸ் இருந்தார். அப்போ தபஸ் இருந்த உடனே அப்படியே உலகம் அப்படியே ஸ்தம்பிச்சுதான். அவர் அப்படியே மனசை இறுக்கி ஐம்புலன்களை அடக்கி தபஸ் இருந்தார் இல்லையா? உடனேயே இந்திரனுக்கெல்லாம் பயம் வந்து கொடுத்தான், தேவர்களுக்கும் பயம் வந்து கொடுத்தான். ஐயோ, எப்படி ஒரு மகரிஷி, இந்த கண்வ மகரிஷி இவ்வளவு அழகான ஒரு திவ்ய க்ஷேத்திரத்துல இப்படி நிஷ்டையோட தபஸ் இருக்காரு, என்ன ஆகுமோன்ட்டு தேவர்கள் எல்லாம் போய் இந்திரன் கிட்ட சொல்ல, உடனே இந்திரன் பார்த்துட்டு எல்லாரும் வாங்குவோம், நம்ம பிரம்மா கிட்ட போய் சொல்லுவோம், இப்படி ஒரு ரிஷி இப்படி பண்றாரே அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரும் பிரம்மா கிட்டக்கு போறா. பிரம்மாவிடம் சென்று இந்த மாதிரி கண்வ மகரிஷி திருச்சித்திரக்கூடத்தில் இப்படி ஐம்புலன்களை எல்லாம் அடக்கி கொண்டு தபஸ் இருக்கார், என்ன ஆகுமோ என்னவோ தெரியல அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இந்த தபஸை எப்படியாவது களைச்சொல்லான்னு பலவிதமாக பிரயத்தனப்படுகிறார்கள் இவர்கள் இந்திராதி தேவர்கள் எல்லாரும். அப்போ பிரம்மா சொல்றார், நீங்க நினைக்கிற மாதிரி சாமானிய விஷயம், ஒரு அல்ப விஷயத்துக்காக இந்த கண்வ மகரிஷி தபஸ் இல்லை. ஏன்னா நல்ல தபஸ் இருந்து நல்ல ஒரு உயர்வான ஒரு வழிக்கு வந்துட்டா அந்த இந்திர பதவியோ பிரம்ம பதவியோ அவர்களுக்கு வந்துடும். இப்போ நாம சொல்றோம் இந்திரன்றது ஒவ்வொரு யுகத்திலையும் அந்த இந்திர பதவியானது மாறும். பிரம்மா ஒவ்வொரு யுகத்திலையும் பிரம்மாவும் மாறுவார். ஒரே பிரம்மா ஒவ்வொரு யுகத்துக்கும் வரமாட்டார். அவர்களதெல்லாம் ஒரு பதவி தான். பிரம்மான்றது ஒரு பதவி, இந்திரன்றது ஒரு பதவி தான். அதை போல அந்தந்த யுகத்திலையும் மாறிடும். அதனால இவர்களுக்கு பயம் வந்துடுத்து போலருக்கு. அவர் அல்ப விஷயத்துக்காக கேட்கல. கண்வ மகரிஷி எதுக்கு தியானம் பண்றாருன்னா, சாக்ஷாத் அந்த ஸ்ரீமன் நாராயணன் திருவடியை பெற்று அங்க வைகுண்டத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகளோட சேர்ந்து எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் மற்றவர்களுக்கும் அந்த நித்தியர் முக்தர்கள்லாம் இருக்காளே அங்க எல்லாருக்கும் இவர் நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னு ஆசைப்படுறார். அதனால நீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்றார். இருந்தாலும் இவர்கள் சமாதானம் ஆகவில்லை. அப்ப வாங்கோன்னு சொல்லி இந்திராதி தேவர்கள் எல்லாரும் போய் திருப்பார்கடல் க்ஷீராப்திக்கு போறா. எம்பெருமான் அங்க க்ஷீராப்தியில் இருக்கான். உடனே எல்லாரும் போய் ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி அவ எல்லாம் தன்னோட கோரிக்கைகள்லாம் சொல்றா. இந்த மாதிரி கண்வ மகரிஷி அங்க உட்காந்து சித்திரக்கூடத்துல இருந்து தபஸ் பண்றாரு, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இவர்கள் எல்லாம் சொன்ன உடனே பெருமாள் சொல்றார், நீங்க யாருமே பயப்படாதீங்கோ, நான் தான் அவருக்கு மகரிஷியை தபஸ் பண்ண சொன்னேன், என் திருவடியை அடைய வேண்டும் என்று அவர் தபஸ் பண்றாரே தவிர லோக விஷயமாக அவர் எதற்கும் தபஸ் பண்ணவில்லை. இப்ப நான் அவருக்கு காட்சி கொடுக்கும் காலமானது நெருங்கி விட்டது. அதனால் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கோ, நீங்கள் எல்லாரும் சித்திரக்கூடத்துக்கு போங்கோ, உங்களுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு இடத்தை அங்கே அமைத்து கொள்ளுங்கள், நானும் அந்த சமயம் அங்கு கண்வ மகரிஷி அனுகிரகம் செய்கிறேன் என்று பெருமாள் அந்த க்ஷீராப்தி திருப்பார்கடல் இருக்கு இல்லையா அங்க சொல்றார். உடனே எல்லாரும் கிளம்பி சித்திரக்கூடத்துக்கு அவரவர்கள் அங்கே தங்கி விட்டார்கள். அந்த சமயத்துல கண்வ மகரிஷியும்
வழக்கம் போல பெருமாளுக்கு ஆராதனை எல்லாம் பண்ணி எம்பெருமானை தியானத்துல அப்படியே ஈடுபடலான்ட்டு அப்படியே கண்ணை முடிந்து அப்படி உட்காரலான்னு நினைக்கிறார். பங்குனி மாசம் திங்கட்கிழமை பௌர்ணமி உத்தர நட்சத்திரம் அன்று விடியற் கார்த்தால திடீர்னு ஒரு மேகம், அப்படியே இருண்ட மேகம் மாதிரி அப்படியே கார் இருள் சூழ்ந்துதான். இவருக்கு மகரிஷிக்கு ஒன்றும் புரியலையா, காலங்கார்த்தால் இப்படி இருட்டா இருக்கே, காலமேகம் மாதிரி எம்பெருமானோட திருமேனி இப்படி இருக்கே அப்படின்னு இப்படி ஆச்சரியமா பாக்குறார். உடனேயே பார்த்துட்டே இருக்கச்சவே பெருமாள் சாட்சாத்து எப்படி ஸ்புரத் கிரீட்டாங்கத ஹார கண்டிகா மணீந்திர காஞ்சி குண நூபுராதிபிகி அப்படின்னு எம்பெருமான் எப்படி இருப்பான், அப்படி சர்வா அலங்கார பூஷிதனாக எல்லா ஆபரணங்களோட, அதே போல திவ்ய ஆயுதங்களோட, விராட்டிமார்களோட, நித்திய சூர்களோட எல்லாரோடைய திவ்ய காட்சி கொடுக்கிறான் எம்பெருமான். மகரிஷிக்கு கண்கொள்ளா காட்சி. ஆக இப்படிப்பட்ட காட்சி எம்பெருமானோட கருணையே என்னன்னு சொல்லி அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார் கண்வ மகரிஷி. அன்று ரொம்ப முக்கியமான நாள். அப்போ பெருமாள் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் இப்ப கேளு அப்படிங்கிறார். எல்லாரோடையும் வந்து காட்சி கொடுக்கிறார். எம்பெருமானோட ஒரு திருவருளானது எப்பேற்பட்ட ஒரு கருணை. தான் என்னைக்கும் தனிச்சே இருக்க மாட்டான் பெருமாள், தாயாரோட இருப்பான், அதை போல அடியார்களோட சூழ்ந்து இருப்பான். அதனால்தான் இன்று கூட 10 அடியார்கள் வேணா 4 அடியார்கள் இல்லை, எங்கு பகவத் அடியார்கள் இருக்கார்களோ அந்த இடத்துல எப்பவும் எம்பெருமான் இருக்கான். அதனால்தான் அடியார்கள் மத்தியில நாம் எதுவுமே அபச்சாரப்படக்கூடாதுங்கிறாங்க. எம்பெருமான் எழுந்தருள் இருக்கான். ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ மகனியர்களோ இல்லை யாரெல்லாம் எம்பெருமானை ஆராதித்து அவன் திருவடியை பற்றினார்களோ அவர்கள் மத்தியில நாம் எதுவுமே பேசக்கூடாதுன்னா அங்க என்னைக்கும் நித்திய சாநித்தியம் பண்ணிட்டு இருக்கான் பகவான். போய் இவருக்கு தாங்கல, ஆச்சரியம் தாங்கல. உடனே பெருமாள் உனக்கு என்ன வேணும் கேட்கச்ச அப்ப சொல்றார், இந்த சேவை எனக்கு கிடைச்சதே, இப்பேற்பட்ட சேவையானது உம்மோட ஒரு திவ்ய கடாட்சத்தினால் எனக்கு கிடைச்சது. அதனால அடியன் பிரார்த்தனை என்னன்னா, தேவரீர் இப்படி இந்திராதி தேவர்களோட எல்லா நித்தியஸ்வரிகளோட தாயாரோட, அதாவது விஷ்ணு பத்னி மகீந்தேவி மாதவி மாதவி பிரியாம் லக்ஷ்மி பிரியசகீம் தேவி நமாம் அச்சுத வல்லபாம்ட்டு பூமி பிராட்டியும் வந்துட்டாலாம் கூட. ஏன்னா எப்போ ஸ்ரீதேவி கூடவே இருப்பா, ஆனா இங்க பூமி பிராட்டியும் வந்துட்டா, நீலாதேவியும் வந்துட்டாளா. ஹிரீச்சதே லக்ஷ்மீச்ச பத்னியும்ட்டு இந்த சகாரம் 2வது சகாரம் நீலாதேவிய சொல்றதாம். அப்படி எல்லா தாயாரோடையும் இருக்கிறதுனாலதான் ஒரு மகள் ஆயர் மடந்தை ஒருத்தி நிலமகள் மற்ற திருமகளோடும் வருவான் சித்திரகுடத்துள்ளானேன்ட்டு இந்த மகரிஷிக்கு எப்படி பெருமாள் சேவை சாதித்தாரோ அதைத்தான் திருமங்கை ஆழ்வார் அழகாக இந்த பாசுரத்தில் சாதிச்சார். நீர் இப்படியே எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க உம்முடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி எம்பெருமான் அங்கே சாத்வீக விமானத்தின் அடியில் எழுந்தருளுகிறான். உடனே அடுத்தது சொல்றார், அது மட்டும் இல்ல, இந்த திவ்ய தேசத்தை சித்திரக்கூடத்தை தில்லை திருச்சித்திரக்கூடத்தை யாரெல்லாம் மனதால் நினைக்கிறார்களோ, இல்ல அந்த ஊரை ஒரு தடவை யாராவது சித்திரக்கூடம் தில்லை திருச்சித்திரக்கூடம் அப்படின்னு யாராவது ஒரு தடவை சொல்றாளோ, இல்ல இந்த ஊருக்கு போகணும்ட்டு ஒரு மனசால நினைச்சாலோ, இல்ல ஒரு கால் எடுத்து வச்சா கூட அவர்களுக்கு எல்லா புருஷார்த்தங்களும் தேவரீர் அனுகிரகம் செய்ய வேண்டும். தர்ம அர்த்த காம மோட்சம்னு இந்த 4 புருஷார்த்தங்களும் அவர்களுக்கு சித்திக்க வேண்டும்ட்டு பிரார்த்திக்கிறார். அடுத்தது 3வதாக எங்களுக்கு மட்டும்ட்டு இல்ல, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பசு பக்ஷி மனுஷன் யார் மோட்சம் கேட்டாலும் அவர்களுக்கு நீர் மோட்சத்தை அனுகிரகம் செய்ய வேண்டும். ஏன்னா வாயிலா ஜீவன்கள் கூட இந்த க்ஷேத்திரத்து மகிமையினால் அவர்களுக்கும் நற்கதி கிடைக்க வேண்டும். லோகத்துல நாம் மனுஷனுக்கு தான் பிறவி வேண்டாம் வேண்டான்ட்டு இல்லை, அந்த ஜீவன்களும் நல்ல கதி கிடைக்கட்டும்ட்டு இவர் லோகக்ஷேமார்த்தமாக இந்த கண்வ மகரிஷி எம்பெருமானிடம் 3வதாக பிரார்த்தித்து விட்டு 4வதாக ஒரு வரம் கேட்கிறார். அதாவது எல்லாருக்கும் அந்திம காலம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. நமக்கு உடம்புல நல்ல ஒரு தெம்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லா தைரியம் வளத்தோட இருப்போம், சொல்வளம் எல்லா வளமும் இருக்கும். ஆனால் அந்திம காலம் நெருங்க நெருங்க அவரவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு இது கிடைக்கும்னே சொல்ல முடியாது இல்லையா. அப்ப அந்திம காலம்தான் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. அந்த ஸ்மரணையும் இருக்கணும். நம்ம உடம்பால் சரீரத்தாலையும் நாம கட்டப்படக்கூடாது, உள்ளத்தாலையும் கட்டப்படக்கூடாது. இதுக்கு இறைவனோட அருள் என்னைக்கும் வேணும். அதனால அதுக்கு மேல அப்படி எல்லாம் நடந்துட்டு மறுபடியும் இந்த சம்சார பிறவில தள்ளுற மாதிரி நமக்கு ஒரு ஜென்மா இந்த உயிர் போனதுக்கு அப்புறம்
இந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் இந்த ஆத்மாவானது இன்னொரு பிறவிக்கு இன்னொரு சரீரத்துக்கு போச்சுன்னா பிறவி வேஸ்ட் இல்லையா? அதனால அவர் பிரார்த்திக்கிறார், இந்த ஆத்மாவானது இந்த சரீரத்தை விட்டாச்சுன்னா நீரே எழுந்தருள் இருந்து இந்த ஆத்மாவை அங்க வைகுண்டத்துக்கு நீர்தான் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்திக்கிறார். உடனே அந்த 4 பிரார்த்தையும் நிறைவேற்றிவிட்டு இவர் எப்படி ஸ்ரீ கண்வ மகரிஷி ஆசைப்பட்டு மகரிஷி கேட்டாரோ அது அப்படியே நிறைவேற்றி கொடுத்தான் எம்பெருமான். அதனால்தான் தில்லை சித்திரக்கூடத்தில் பங்குனி உத்தரத்தன்று இந்த கோவிந்தராஜன் திருநட்சத்திர வைபவம் இன்றும் கொண்டாடப்படுகிறது. திருக்கல்யாண உற்சவம், மட்டையடி உற்சவம் எல்லாம் அன்று நடக்கிறது. அன்றுதான் எம்பெருமான் எழுந்தருளினான், மகரிஷிக்காக எழுந்தருளினானா. அன்றிலிருந்து இந்த க்ஷேத்திரம் கிருஷ்ண க்ஷேத்திரம்னா எம்பெருமானோட அந்த திவ்ய தேஜஸ் எவ்வளவு தூரம் பரவி இருக்கோ அது வரைக்கும் இது கிருஷ்ண க்ஷேத்திரம் அப்படின்னு எம்பெருமானே சொன்னதுனால இந்த தில்லை சித்திரக்கூடமானது கிருஷ்ண க்ஷேத்திரம் என்றும் சொல்லப்படுகிறதுட்டு பவிஷ்யோத்தர புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இப்போ கண்வர்க்குன்ட்டு இல்லை, அம்பரீஷனுக்கும் இந்த எம்பெருமான் அனுகிரகம் செய்திருக்கிறார், குச்சல் அவர்களுக்கும் செய்து இருக்கிறார். அதே போல பதஞ்சலி மகரிஷி அவருக்கும் இந்த எம்பெருமான் அனுகிரகம் செய்து இருக்கிறார். கோப்பிரளையர் அவருக்கும் அனுகிரகம் செய்து இருக்கிறார். ஏன்னா பல ரிஷிகள் எல்லாம் இங்கே இருந்து தபஸ் பண்ணி எம்பெருமானது அனுகிரகத்தை பெற்றார்களாம். பதஞ்சலி அவர் ஒரு ஆதிசேஷன் மாதிரி ஒரு சின்ன பாம்பாக உருக்கொண்டு அத்ரி முனிவர் ஒரு தியானத்துல இருந்தாராம். இப்படி ஒரு அஸ்தத்துல இப்படி அஞ்சலி அஸ்தம் மாதிரி வச்சுட்டு இப்படி இருக்கும்போது இந்த அஸ்தத்து உள்ளுக்குள்ள சின்ன பாம்பா நுழையிறார். உடனே அத்ரி மகரிஷி சொல்றாராம், எப்பா நீ ஆதிசேஷனாச்ச, இப்படி என்னோட அஸ்தத்து உள்ளுக்குள்ள என்னத்துக்கு இப்படி நான் அஞ்சலி பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கச்ச, இப்படி என்னத்துக்கு நீ இப்படி திருட்டுத்தனமா வர, நீ பூலோகத்தை போய் இருந்துட்டு கொஞ்சம் சாபம் கொடுக்குறார். உடனேயே ஆதிசேஷன் பிரார்த்திக்கிறார் அவர்கிட்ட, எனக்கு சபிச்சுட்டே, இந்த மாதிரி சபிக்க கூடாது, எனக்கு இந்த பிறவி வேண்டாமே அப்படின்னச்ச, ஒன்றும் கவலை இல்லை, நீ புண்டரீகபுரம்ன்ற இடத்துல போய் நீ அங்க போய் எம்பெருமான தியானம் பண்ணு, நீ தியானம் பண்ணா உனக்கு அந்த எம்பெருமான் காட்சி கொடுப்பான், அதற்கப்புறம் உன்னோட சாபம் போகும் அப்படின்னு சொல்ல, அப்போ அவர் வருகிறார். இங்க பதஞ்சலி மகரிஷி இந்த சன்னதிக்கு மேற்கு பக்கத்துல அழகாக ஒரு சேஷ தீர்த்தம்ட்டு ஒரு கிணறு மாதிரி ஒரு குளம் மாதிரி வெட்டி அங்க இருந்து ஒரு பர்ணசாலை அமைச்சு அங்க பகவத் தியானத்துல ஈடுபடுகிறார். அப்பொழுது எம்பெருமான் அவருக்கு பிரத்யட்சமாகி அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கச்ச, அப்ப சொல்றார், அவர் பாணினி சூத்திரம் வடமொழியில இருக்கக்கூடிய இலக்கணத்துக்கு அவர் பாஷ்யம் எழுதியிருக்கார். அதுக்கு ஒரு ஆத்தரைஸ் கொடுக்குற மாதிரி தேவரீர் கொடுக்கணும்னு சொல்றார். அதே போல யோக சாஸ்திரம் எழுதியிருக்கார். அதையெல்லாம் அனுகிரக வைக்க வேண்டும் என்று பதஞ்சலி பிரார்த்திக்கிறார். பதஞ்சலி மகரிஷி மகத்தான காரியத்தை பண்றார். ரொம்ப ஒரு ஆதிசேஷன் தான் அந்த பதஞ்சலியாக வந்திருக்கார் இல்லையா? அப்போ அதுக்கு மேல இந்த சேஷ தீர்த்தத்துல யாரெல்லாம் குளிச்சு ஸ்நானங்கள்லாம் பண்ணுகிறார்களோ அவர்கள் பாவங்கள்லாம் போகணும் இங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்ப பிரார்த்திக்கச்ச எம்பெருமான் உனக்கு அப்படியே ஆகட்டும் சொல்லி அவருக்கும் இப்படி அனுகிரகம் பண்றாராம். இப்படி இந்த திவ்ய தேசமானது ரொம்ப அழகாக பல ரிஷிகளுக்கு எல்லா விதத்திலையும் எம்பெருமான் அனுகிரகம் செய்து இருக்கிறான்ட்டு புராணங்கள்லாம் சொல்றது. அது மட்டும் இல்ல, இந்த திவ்ய கஷேத்திரமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சமயம் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்துக்கு வரும்பொழுது ரொம்ப அழகாக இருந்துதான். ஒரு பக்கம் பார்த்தா கிளி, ஒரு பக்கம் பார்த்தா மயில், இயற்கை வர்ணனை அப்படியே ஆழ்வார் அந்த பாசுரங்கள் எல்லாம் கொண்டு வரார். அங்க இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஞானத்தோட இருந்தார்களாம். யாருமே எந்த ஒரு நிமிஷத்தையும் வீணாகவே போக்குறது இல்லையா. எப்பவும் பகவானோட ஒரு நாட்கள எப்பவும் பகவத் ஸ்மரணை மட்டும் இல்ல, அவர்கள் வாயாலும் பகவானை எப்பவும் துதி பாடிக்கொண்டே இங்க இருந்தார்கள். ஆழ்வார் காலத்துல அப்படியே அவர் பார்த்திருக்கார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்த ஆழ்வார்கள்லாம் சொல்லச்ச திரேதாயத்துக்கு அப்புறம் கிருதயுகத்துக்கு அப்புறம் பார்த்தாக்க அப்போ கொஞ்சம் அந்த சம்பந்தத்தினால நல்ல ஞானவான்களா இருக்கான்னு சொல்லலாம். கலியுகத்துலன்னு பார்க்கச்ச எல்லாரோட மனசுமே அப்படியே சிथिலமா போன காலத்திலையும் திருமங்கை ஆழ்வார் காலத்துல எல்லாரும் இப்படி உயர்ந்து எம்பெருமானையே சொல்லிட்டு இருந்தாலே அப்படின்னு நினைச்சுட்டு அவர் அப்படியே பார்க்கிறார். பார்க்கச்ச இந்த மயில்லாம் என்ன பண்ணித்தான், தோகையை விரிச்சுட்டு ஆடித்தான். எதனால மயில் இப்படி தோகையை விரிச்சுட்டு ஆடுறது அப்படின்னு பார்த்தா, தேனாடமாட கொடியாடு தில்லை திருச்சித்திரக்கூடம் ஒவ்வொரு பாசுரத்திலையுமே
தீயோங்க ஓங்க புகழோங்கு தில்லை தில்லை திருச்சித்திரக்கூடம்ன்றார். திருமால் திருமங்கையோடு தில்லை திருச்சித்திரக்கூடம்ட்டு அப்படி ரொம்ப ஆச்சரியமான ஒவ்வொரு பாசுரத்தையும் இந்த தில்லை திருச்சித்திரக்கூடத்தை பத்தி அழகாக வர்ணனை பண்றார். இப்படி பண்ணச்ச அங்க வேதம் சொல்லி கொண்டு எப்ப பார்த்தாலும் அந்தணர்கள் வேதம் சொல்லிட்டு இருப்பாளாம். அப்போ அந்த வேதங்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது நிறைய மாணவர்களா அந்த அந்தணர்களுக்கு இருந்தா அந்தணர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. அப்ப அந்த மாணவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாளாம், வேதம் சொல்லிகிட்டே இருப்பாளாம். ஒரு சமயம் என்ன ஆயிடுத்து, ஆழ்வார் பார்க்கச்ச அந்த மாணவர்கள் சொல்லிகிட்டே இருக்கச்ச ஒரு அடிப்பிறழ்வு ஏற்பட்டுடுத்து. கொஞ்சம் மறந்து போயிடுத்து, இல்லை முன் சொல்றது பின்னாடி சொன்னது ஏதோ ஒரு குழப்பம். அப்போ அந்த வீட்டுல கிளி இருந்துதான். இந்த கிளி என்ன பண்ணித்தான், இவர்கள் எங்க தப்பா சொன்னாலும் அந்த வரியை எடுத்து கொடுத்துதான் கிளி. அவ்வா இளமங்கையர் பேசவும் தான் அருமாமரை அந்தனர் சிந்தை புக செவ்வாய்க்கிளி நான்மறை பாடு தில்லை திருச்சித்திரக்கூடம் சொல்றார் அவர். அப்போ என்ன பண்ணுவாளாம், இந்த பெண்கள் எல்லாரும் அந்த வீட்டுல இப்படி ஆண் மகன்கள் எல்லாரும் வேதம் சொல்லிட்டு இருக்கச்சு அதை கேட்டு 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 மத்தியான வேலை என்ன பண்ணுவாளாம், வீட்டு பின்னாடி உட்காந்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் எல்லாரும் சேர்ந்து துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்ட்டு போதையந்தகா பரஸ்பரன் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாளாம். அப்போ இவர்கள் வளர்த்த கிளி என்ன பண்ணுமோ அது அத்தனையும் கேட்டுட்டே இருக்குமா. அதை கேட்டுட்டு இந்த பெண்கள் சொல்ற வேத அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிரகிச்சுட்டு வச்சுக்குமா. அப்போ இந்த பசங்கள்லாம் சொல்லச்சு எங்கேயாவது கொஞ்சம் மாணவர்களுக்கு இந்த வேதத்துல ஒரு அடிப்பிறழ்வு ஏற்பட்டுடுச்சுன்னா அப்ப எடுத்து சொல்லித்தான் இதை திருமங்கை ஆழ்வார் பிரத்யட்சமா பார்த்தாராம். அப்பேற்பட்ட அந்த காலத்துல பாருங்க, பெண்கள் எல்லாரும் அனாவசியமான பொழுதுபோக்குல அனாவசியமான ஒரு பேச்சு இல்லை, பாகவத சம்பந்தத்தை தவிர அந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு உயர்ந்து இருக்கான்றத நமக்கு ஆழ்வார் பாசுரத்துல எவ்வளவு அழகாக காட்டுகிறார். நல்ல ஞானத்தோட இருந்திருக்கார்கள் போல இருக்கு. ஏன்னா வீட்டுல இருக்கிற விஷயத்த மத்தியான வேலை உட்காந்து கார்த்தால கேட்ட விஷயத்த இந்த பெண்கள் பேசுறார்கள் அப்படின்னா எவ்வளவு ஈடுபாடு, எவ்வளவு ஞானம். அது அந்த ஞானம் அந்த கிளி வரைக்கும் போய் சேர்ந்து இவ அந்த கிளி எடுத்து கொடுத்துடுத்துன்னா அப்ப ஆழ்வார் பாசுரம் பொய் இல்லை இல்லையா. அது ரொம்ப அவர் உயர்வாக சொல்லணும்ன்றது அவர் ஒரு மனசுல ஒண்ணு வச்சுன்னு சொல்லல, பார்த்த காட்சிய திருமங்கி ஆழ்வார் வர்ணிக்கிறார்னா அப்ப தில்லை திருச்சித்திரக்கூடத்துல அந்த காலத்துல பெண்கள் அவ்வளவு சிரேஷ்டமா இருந்திருக்காளாம். அவ்வளவு இந்த ஊர்ல உள்ளவர்கள்லாம் வேதம் ஓதிட்டு இருந்திருக்கா. அப்பேற்பட்ட மகிமை பொருந்திய திவ்ய தேசம். ஏன்னா அந்த ரிஷிகள் காலத்திலேருந்து தொடர்பு உண்டான திவ்ய தேசம் இல்லையா. அதனாலதான் இந்த வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணுவாளாம், அக்னி இப்படியே வளர்த்து 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 ஹோமம் பண்ணி புகை ஊர் ஃபுல்லா புகையா இருக்குமா. இந்த புகை என்ன ஆகுமா, வானத்துல அங்கங்க இந்த யாக குண்டத்திலேருந்து வரக்கூடிய புகையெல்லாம் அங்கெல்லாம் இருக்கச்ச அந்த புகை அங்கங்க நிக்கிறத பார்த்துட்டு மயில்கள் என்ன நினைச்சுதான், சித்திரக்கூடத்துல இருக்கிற மயில்லாம் இந்த புகையெல்லாம் மேகங்கள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு உடனே என்ன பண்ணித்தான், ஆகா மேகம் வந்துடுத்துன்னு நினைச்சுட்டு இதுகள் தோகையை விரிச்சுட்டு ஆடித்தான். அதுக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய வண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய வண்டு. அந்த வண்டுகள்லாம் அப்படியே ரிங்காரம் பண்ணிட்டு அந்த மேகத்துக்கு நடுவுல இருக்கிறத பார்த்தா நிச்சயமா மழை பெய்ய போறது, இது மேகம்தான் நினைச்சுட்டு உறுதியாக இருந்து எல்லா மயிலும் ஆட ஆரம்பிச்சு கொடுத்துன்றத ஆழ்வார் பாசுரத்துல ரொம்ப அழகாக சொல்றாரு. ஏன்னா அப்படியேப்பட்ட எல்லா விதத்திலையும் உயர்வான இந்த திவ்ய தேசம் கோவிந்த ராஜன் இங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். கோவிந்த ராஜா கோவிந்தா அப்படின்னு சொன்னாலே நமக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் போயிடுமா. ஏன்னா பெருமான் திருநாமம் பிதற்றி நுந்தம் பிறவி துயர் நீங்குங்கிறாருங்க ஆழ்வார் சாதிக்கிறார். திருநாமம் பிதற்றி கோவிந்தான் அப்படி சொல்லிட்டே இருக்கணுமா. ஏன்னா இந்த கோவிந்தா அப்படின்ற ஒரு திருநாமத்தை எப்படி நாம் அஷ்டாட்சர மகாமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணாய அப்படின்றத சொல்ற மாதிரியே இந்த கோவிந்த திருநாமத்தில் பிரணவமாகிய ஓமையும் நமப்பதத்தையும் சேர்த்து நமக்கு ஓம் கோவிந்தராஜாய நமகான்னு சொல்லிகிட்டே இருந்தாலே அவ்வளவு உயர்வு. அதே போல பல பீஜாட்சரங்கள்லாம் இருக்கு. அந்த பீஜாட்சரங்களோட இந்த கோவிந்த நாமத்தை சேர்த்து உபனிஷத்துக்கள் எல்லாம் இந்த கோவிந்தான்ற நாமத்தின் மகிமையை இந்த உபனிஷத்துக்கள் சொல்றது, வேதங்கள்ல இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கெல்லாம் சொல்றது. அதே போல நாம் பிராட்டி சகிதமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த மந்திரங்கள்லாம் இருக்கு.
இந்த மந்திரத்தை வச்சு ஸ்ரீமதே கோவிந்த ராஜாய நமகான்னு சொன்னா புண்டரிகவள்ளி தாயார் அனுக்கிரகம் பண்ணிடுவா. நமக்கு எத்தனை கர்மா வச்சிருந்தா என்ன, எத்தனை பாபங்கள் நாம் வச்சிருந்தா என்ன, இந்த பிராட்டியிடம் கூடிய கோவிந்தா என்னை காப்பாத்துப்பான்னு போய் அவங்கிட்ட போய் நாம போய் கேட்டுவிட்டா அவன் எப்பேற்பட்ட கருணை கடல் இல்லையா. அப்போ முன்னாடி அவன் கிருஷ்ணாவதாரத்துல திரௌபதி அவனை தானே கோவிந்தான்னு கூட்டா இல்லையா. சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையச்சுத கோவிந்த புண்டரீகாட்சன்னு சொன்னா இல்லையா. ரக்ஷமாம் என்னை காப்பாத்துன்னு சொல்லச்ச அத்தனை புடவைகள் வஸ்திரங்களை கொண்டு வந்து கொடுத்தானே எம்பெருமான். அப்போ நமக்கு எந்த ஆபத்து வரட்டும், நமக்கு மனசுக்கு ஆபத்துக்கு வரட்டும், இல்ல ஒரு சரீரத்துக்கு ஆபத்து வரட்டும், இல்ல சுற்றுச்சூழல் எங்கேயாவது ஒரு ஆபத்து வரட்டும், கோவிந்தா கோவிந்தான்னு அன்னைக்கு கத்தினா கதறினா அப்போ அனுகிரகம் பண்ணின அந்த திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணின அதே கோவிந்தன் தானே இங்க வந்து எழுந்தருளி இருக்கான். அதனாலதானே இது கிருஷ்ண கஷேத்திரம் சொல்றா. அப்ப அந்த கோவிந்தன் எப்படி வஸ்திரத்தை கொடுத்து மானத்தை திரௌபதிக்கு காப்பாத்தினானோ அதே போல நம்மையும் காப்பாற்றுவான் கோவிந்தான்னு சொன்னா நம்மளோட பாவங்கள் போக. ஏன்னா பகவான் கிருஷ்ணாவதாரம் முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போச்ச நினைச்சானா, ரொம்ப கவலையோட போனானா, திருப்தியா போகலையா. ஐயோ இப்படி நம்மள திரௌபதி நம்ம வந்து கூப்பிட்டாலே கோவிந்தான்னு கூப்பிட்டாலே நம்மளால நேர போய் காப்பாற்ற முடியலையே, நம்ம வந்து அந்த வஸ்திரம் தான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணமே தவிர என்னால அவளை நேர போய் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையே. இந்த துக்கம் என்னை தாங்கலை, எனக்கு மனசுல அந்த துக்கம் இருந்துட்டே இருக்கே. இந்த துக்கம் எப்படி இருக்கு தெரியுமா, நிறைய கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னா எப்படி வட்டி ஏறிண்டே போகுமோ அந்த மாதிரி அன்னைக்கு திரௌபதி என்ன கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூட்டது இப்படி வட்டி வாங்கி கடன் ஏறின மாதிரி எனக்கு ஏறுறது. கோவிந்தேதி யதா கிரந்த கிருஷ்ணம்மாம் தூரவாசினம் ருணம் பிரவர்த்தமிதமே அப்படின்னு சொல்றான். ஹிருதயான் நாப சர்பதின்ட்டு கண்ணனே சொன்னது. அப்போ அவன் கண்ணனுக்கே ஐயோ கோவிந்தான்னு கூப்பிட்டு என்னால காப்பாற்ற முடியலையேன்னு எவ்வளவு வருத்தப்பட்டானோ அன்னிலதான் அவன நினைக்கிறானா, யார் கோவிந்தான்னு கூப்பிட்டாலும் உடனேயே நான் போறேன், அன்னைக்கு தவற விட்ட மாதிரி இனி என் அடியார்கள்ட்ட நான் தவற விட மாட்டேன்னு சொன்னானா. அதனாலதான் இன்னமும் பாருங்க நம்ம சங்கல்பம் பண்ணச்ச கூட கோவிந்த கோவிந்த கோவிந்தன் 3 தரம் சங்கல்பம் பண்றா. இந்த சரீரம் விட்டுட்டு அந்திம ஸ்மிருதி அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் நடக்கிறது இல்லையா. அப்ப அந்த அந்திம சம்ஸ்காரத்துல அந்த சரீரத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்றா. என்னன்னா இவன் வாழ்நாள்ல எப்படி என்ன காரியங்கள் பண்ணாலும் இந்த கோவிந்த சப்தம் அவனால அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் சொல்ல முடியலன்னா கூட அவனோட சார்பாக மற்றவா சொன்னாலும் இவனது பாபங்கள் போகட்டும், இவனது கர்மாக்கள் போட்டோம், இனி இந்த ஆத்மாக்கு நல்ல ஒரு ஸ்ரேயஸ் கிடைக்கட்டும், நல்ல கதி கிடைக்கட்டும்ட்டு எல்லாரும் அந்த பின்னாடி இருக்கிறவாள்லாம் நமக்கு அதை காட்டி கொடுத்ததுனால இன்னைக்கும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றா. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு அந்த பஜன சம்பிரதாயத்திலையும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றா இல்லையா. க்ஷத்திரபந்து மகாபாபி, நல்ல குணமே கிடையாது, நல்ல இதுவே அனுஷ்டானமே கிடையாது, எல்லாரையும் இம்சை பண்ணிட்டு இருந்தான். ஆனாலும் ஒரு சமயம் அவனுக்கு ரொம்ப என்ன ஒரு நல்ல இது கிடைச்சது. அப்போ நாரதர் வந்து அவனுக்கு இந்த கோவிந்த மந்திரத்தை உபதேசம் பண்றார். அவன் வந்து நாரதர் தாகமா இருக்குன்னு தீர்த்தம் கொடுக்குறான். அப்போ அந்த மந்திரத்தை என்னாவது எனக்கு ஒரு நல்ல கதைக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னுச்ச கோவிந்த நாமத்தை உபதேசம் பண்றார். இவன் அவ்வளோ கெட்ட பழம்ட்டு நல்லதே இல்லை, ஒரு நல்ல ஒரு சகவாசம் கிடையாது, நல்ல எண்ணங்கள் கிடையாது, நல்ல அனுஷ்டானங்கள் கிடையாது. ஆனாலும் அந்த கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால அடுத்த பிறவி ஒரு நல்ல பிறவி கிடைச்சி நல்ல காரியங்களை செய்து நல்ல அனுஷ்டானங்களை பண்ணி பகவத் பாகவதர்கள் எல்லாம் ஆதரிச்சு அதன் பயனாக அதற்கு அடுத்த ஜென்மத்துல அவனுக்கு மோட்சம் கிடைச்சுதான். அதனால இந்த கோவிந்தான்ற ஒரு திருநாமமானது நமக்கு எல்லா கவலையும் போக்கும், நம்ம எல்லா பாவத்தை பொசுக்கும். எப்படி தீயினில் தூசாகும். எல்லா ஆழ்வார்களும் பார்த்தா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், இப்படி நம்ம ஆழ்வார்கள் பாசங்கள்லாம் சொல்றோம். ஆண்டான், நம்ம ஆழ்வார், பெரியாழ்வார், என்ன கோவிந்த நாமத்தை அப்படியே ஒரு தீசிஸ் பண்ணலாம். அவ்வளோ கோவிந்த நாமத்தை பத்தி கோவிந்தான்ற இடத்த எடுத்து ஒரு எம்ஃபிலோ ஒரு பிஹெச்டியோ பண்ற அளவுக்கு அவ்வளோ விவரங்கள். ஒன்னொன்னும் மற்ற ஆழ்வார்களை விட்டு விடுவோம். கோவிந்தருக்கு குற்றேவல் அப்படின்ட்டு ஆண்டாள் ஆசைப்படுறா. இனி போய் அப்படி செய்யும் அப்படிங்கிறா. இன்னுமே நான் போய் என்ன செய்ய போறேன், இப்ப செய்யாம கோவிந்தனுக்கு. அதனால்தான் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா
அப்படின்ட்டு திருப்பாவையில சொல்றா. கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா, இந்த கோவிந்தான்னு சொல்றாளே ஆண்டாள், அந்த திருநாமத்துக்கு உண்டான மகிமை அப்படியே அளப்பரிது. வியாக்கியானம் எவ்வளவு நாளும் அந்த கோவிந்த திருநாமத்துக்கு எழுதலாமா. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தபஸ் இருக்க வேண்டாம், ஒரு தானம் பண்ண வேண்டாம், நம்மால சரீரத்தால எதுவும் பண்ண முடியாது, ஞானமும் இல்லை. அப்படின்றதுனாலதான் ஆழ்வாரே ஊன் வாட உண்ணாது உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம்பாட வாட தவம் செய்ய வேண்டாங்கிறார். இன்னும் வேண்டாம், சித்திரக்கூடத்துக்கு போங்கோ அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் சொல்றார். ஆனா நமக்கு சித்திரக்கூடத்துக்கு போவோம், கோவிந்தான்னு சொல்லுவோம், இந்த சம்பரோக்ஷனை எல்லாரும் கண்டு கழிக்கணும். இந்த சம்பரோக்ஷணம் அப்படின்னாலே சமயக்கு புரோக்ஷணம். இப்போ அந்த கலசத்துல எல்லாம் தீர்த்தம் புரோக்ஷணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் சம்பரோக்ஷணம். ஏதோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அந்த ஸ்தூபிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல முதல்ல என்ன பண்ணுவான்னா புரோக்ஷணம் பண்ணிடுவா. புரோக்ஷணம் பண்ணிட்டு அந்த கலசத்துக்கெல்லாம் அதுக்கப்புறம் ஜலம் ஜலிப்பா. அதெல்லாம் நாம் எல்லாரும் சேவிக்கணும். ஏன்னா இங்க சித்திரக்கூடத்துல அந்த விமானத்துல 7 கலசங்கள் இருக்கு. சில சன்னதிகள்ல ஒரு கலசம் இருக்கும். அந்தந்த மூலமூர்த்தி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கலசங்கள் இருக்குமா. இங்க பெருமாள் மூலவர் படுத்துன்னு சயன திருக்கோலத்துல படுத்துன்னு இருக்காரு இல்லையா, அதனால இங்க அதுக்கு தகுந்த மாதிரி கர்ப்ப கிரகம் எவ்வளவு பெருசு இருக்கோ அதற்கு தகுந்த போல் இங்க 7 கலசங்கள் இருக்கு. யாகசாலையிலையும் 32 குண்டங்கள் படப்பட்டு உள்ளது. 27 வேதிகை அங்க இருக்கு. அங்க இப்பதான் அஷ்டபந்தனங்கள்லாம் பெருமாளுக்கு சாத்தி முடிச்சிருக்கா. அங்க அஷ்டபந்தனம்லாம் ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த அஷ்டபந்தனம் என்று சொல்றோம் இல்லையா, அது ஆதார பீடம் விஷ்ணு பீடமும் அப்படியே அதை அதுக்குண்டான சம்பந்தத்தை நமக்கு காட்டுறது. இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய பூமி, விகிருத்தின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான், இதை சம்பந்தம் ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லையா. இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய நாம எல்லாம் பிரகிருதியில இருக்கோம். எம்பெருமான் விகிருதி என்று சொல்லக்கூடிய எம்பெருமான், நமக்கும் அவனுக்கும் உள்ள சம்பந்தத்தை தான் இதை காட்டுறது. இதுல சுக்கான் தூள், குங்கிலியம், நற்காவி, அப்புறம் கொம்பரக்கு, தேன்மெழுகு, செம்மஞ்சி, சாதிலிங்கம் போட்டு எருமை வெண்ணெய் போட்டு எல்லாம் கலந்து வைப்பா. இந்த சாதிலிங்கம்ங்கிறது அது ஒரு பாறை கல் மாதிரி. இப்ப பவழப்பாறையெல்லாம் சொல்றோம் இல்லையா, இப்ப அது இந்தியாலேயே கூட கிடைக்கலையா, வெளிநாடுகள் ஐரோப்பிய நாடுகள்ல தான் கிடைக்கிறதுங்கிறா. அதுல இருந்துதான் பாதரசமே எடுப்பா. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஹார்டா இருக்கும். அது மாதிரி இந்த வரகு அந்த கலசத்துல போட்டு வச்சிருப்பா. வரகு தானியம் போட்டாதான் அது இடிதாங்கி மரியம். அது எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ள அந்த வரகு வரகரிசி அப்படியே இருக்குமா. ஒரு காலத்துல ஏதாவது பட்னியோ பஞ்சமோ வந்துடுத்துன்னா அந்த வரகை எடுத்து விதைச்சா அது நல்லா பயிர் எவ்வளவு வருஷம் ஆனாலும் அதை விதைக்கலாமா. அவ்வளவு சக்தி உண்டா அதுக்கு. பஞ்சம் வந்த காலத்துல அந்த மாதிரி பண்ணியிருக்கான்ட்டு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்கான்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்ட அந்த வைபவம் அந்த விமானத்துல சாட்சாத் கோவிந்தராஜரே எழுந்தருளி இருக்கார். அதனாலதான் எந்த கோவிலுக்கு போனாலும் விமானத்தை சேவிக்கணும். அந்த பெருமாள் விமானத்தை சேவிக்கணும், தாயார் விமானத்தை சேவிக்கணும். அந்த விமானம் பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அனிருத்த ஸ்வரூபி என்று சொல்லுவார்கள். விஷ்ணு, புருஷன், சத்யன், அச்சுதன், அனிருத்தன்ட்டு பகவானுக்கு வியூகமூர்த்திகள்லாம் உண்டு. அந்த வியூகமூர்த்தியில அங்க அனிருத்த ஸ்வரூபியாட்டம் அங்க இருந்துட்டு நம்ம சேவிக்கச்சா அந்த கோவிந்தராஜனே நமக்கு அனுகிரகம் பண்றதா அர்த்தம். அதனால எப்பவும் விமானத்தை நாம் சேவிக்க வேண்டும். யாகசாலையில எம்பெருமானை சேவிக்கணும். எம்பெருமானை சேவிச்சுட்டு கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி நம்முடைய கர்மாக்களை போக்கி பாபங்களை எல்லாம் போக்கி அடியார்களையும் சேவித்து அங்க வாழக்கூடிய எல்லாருக்கும் நம்மளால ஒரு சரீரத்தாலேயோ மனசாலேயோ ஏதாவது ஒரு இந்த கும்பாபிஷேகத்துல ஒரு ஸ்மரணைய நாம் பகவத் ஸ்மரணைய நினைச்சுக்கணும். பகவத் கைங்கரியத்துல ஈடுபடணும். பகவத் ஸ்மரணைய இருக்கணும். இப்படி இருந்து லோகமெல்லாம் சுபிக்ஷமா இருக்கணும். சித்திரக்கூட நிவாசாய சித்ரானந்த விபூதய ஸ்ரீமத் கோவிந்தராஜாய ஸ்ரீமத் சாங்காய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம். அடியேன் ராமானுஜ தாசன்.